Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஒரு குட்டி vlog தான். என்னோட ஃப்ரெண்டோட வீடு பால்காய்ப்புக்கு போயிருந்தோம். பால்காய்ப்புக்கு அன்னைக்கு போக முடியல. அதுக்கு அப்புறமா ஒரு நாள் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறமா அங்க வந்து அந்த வீடு அதுக்கு அப்புறம் அங்க போற வழியில நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் gift எல்லாம் வாங்கி இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து கிளம்பி போன உடனே ஃபர்ஸ்ட் வாங்குனது வந்து gift தான். அவங்களுக்காக ஒரு சின்ன gift ஒன்னு வாங்கி இருந்தேன். நான் வழக்கமாவே இந்த கடையில இருந்து தான் எனக்கு வந்து ஸ்லைடு அப்புறம் குழந்தைகளுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்குறது இந்த ஷாப்ல இருந்து தான் நாங்க வாங்குவோம். நிறைய பொருட்கள் இருக்கும். ஸ்கூல் பேக் முதற்கொண்டு அத்தனையுமே நாங்க இங்க இருந்தா வாங்கி இருந்தோம். இவங்களுக்கு இன்னுமே ஒரு ஷாப் இருக்கு. அங்க இருந்தா ஸ்கூல் பேக் வாங்கி இருந்தேன். இது வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து. இது வந்து ஹோல்சேல் கடை. நம்ம வாங்குறதா இருந்தா மொத்தமா தான் வாங்க வேண்டியதா இருக்கும். ஸ்லைடு மாலை எல்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் செட்டாவே வாங்கி வச்சுப்போம் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி வாங்குற ஷாப் இது. ஸோ அங்கே போய் தான் கிஃப்ட்டும் வாங்கியிருந்தேன். கிஃப்ட்டு வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். இங்கே வந்து பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருளோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே இருந்தால் வாங்குறது. பேகு பக்கத்து கடை இது. இங்கே இருந்தால் பேகு ஷூ எல்லாம் வாங்கியிருந்தோம். இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நானும் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் போயிருந்தோம். அவள் சொல்லியிருந்தா எல்லோரும் சேர்த்து வாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் சேர்த்து ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். முக்கியமாக போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் வந்து திருப்பரப்பு அருவி இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அப்போ ஸ்கூல் லீவ் தானே. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போய் குழந்தைங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிருந்தோம். போகிறப்ப தான் கிஃப்ட்டும் வாங்கிட்டு இதுலேருந்து ஒரு சில பொருட்கள் வாங்கியிருந்தோம். ஸ்லைடு கொஞ்சம் சென்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறமா கிளம்பி நம்ம அவள் வீட்டுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகழகாக இருக்கும் இடம் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா திருப்பரப்பு அருவி பக்கத்தில் தானே இருக்குது. கொஞ்சம் உள்ளி ஏரியா. அதனால் நிறைய மரம் செடி கொடியெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். சும்மா வீட்டை விட்டு வெளியே எங்கே போனால் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றிலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா, நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அவள் வீட்டுக்கு போயிருந்தோம். போனோடனே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்காக எங்கள் ஊர் நன்னாரி சர்பத் கொடுத்துருந்தாங்க. இது எங்கள் ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த சர்பத்து. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் வந்து அவங்க வீடு பால்காய்ச்சி முடிஞ்சு ஒரு 7-8 நாள் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போயிருந்தேன். என்னோட சர்ஜரி முடிஞ்ச டைம் தான் பால் காய்ப்பா, அதனால் போக முடியலை. இது அவங்களோட கிச்சனில் வந்து அடுத்ததான் வந்து மேல் மாடி பார்க்க போயிருந்தேன். ஏன்னா கீழே கொஞ்சம் ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது, அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மேல் மாடி போயிருந்தோம். போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தையல் மிஷின் போட்டிருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருனால எல்லாரோட வீட்டுக்கும் கண்டிப்பாக குட்டியாக ஒரு தையல் மிஷின் தேவைப்படும். சும்மா வச்சும் நம்ம வச்சுக்கணும், அவசரத்துக்கு நமக்கு எப்போது யூஸ் ஆகும். ஸோ தையல் மிஷின். அதுக்கப்புறம் வந்து அப்படியே போனீங்கன்னா வெளியே பால்கனி. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறப்போ நான் கொஞ்சம் குண்டாக தெரிகிறேன் இல்லையா, உண்மை தான். நல்லா குண்டாயிட்டேன். ஏன்னா சர்ஜரிக்கு அப்புறம் சில பல பிரச்சனைகள்னால உடம்பு வெயிட்டு போட்டுகிட்டே போகுது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டயட் எப்போ அப்படின்னலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி எல்லாமே அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்ல வெயிலாக இருந்துச்சு அன்றைக்கி. என்னமோ கொஞ்சம் மழை வந்து இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல வெயிலும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ குழந்தைங்க சுற்றி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோ ஷூட் பண்ணதெல்லாம் என்னோடய பெரிய பொண்ணு தான். வெளியே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா வசதிகளோட நீட்டாக அழகாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து குழந்தைங்களுக்கான பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஜோயல், அவங்க பையன் பேர் ஜோயல். ஸோ அவன் பேர் எழுதியிருக்காங்க. இது அவனுக்கான ரூமு. இதுவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இப்போ குழந்தைங்களோட பேர் எழுதி ஒரு ரூம் அப்படின்ட்டு. அப்புறமா கொஞ்சம் செல்ஃப் இந்த மாதிரி சின்னதாக குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வைக்கிறதுக்கு செல்ஃபு, டாய்லெட் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளோட பேர் வந்து ஜெர்சி. ஸோ அந்த பேர் வச்சு அவளுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, பொண்ணு குழந்தை. அவங்க பேர் வந்து ஜெர்சி. இது அவளோட ரூமு, அந்த பாப்பாவோட ரூமு. ஸோ அவங்களுக்கு தனியாக பெட்ரூம், ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி பெட்ரூம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலேயும் கீழே எல்லாம் நிறைய ரூமும். வீடு பார்க்குறதுக்கு ஒரு நிறைவாக அழகாக திருப்தியாக இருந்துச்சு. அப்புறமா கீழே ஹாலு அதுக்கப்புறம் வந்து கிச்சன், அவ்வளோதான். ஸோ ஹாலில் நான் உட்காந்துருக்கேன். நான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குறப்போ ராஜா பகவத் மாதிரி இருக்கா அப்படின்னுலாம் கேட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீழேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே ஒன்றும் இல்லை, 2 பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்குள்ளே இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் இது டைனிங் ஹாலு. அதுக்கு அடுத்ததாக வந்து கிச்சன். நம்ம ஊரில் வந்து வெளியே ஒரு கிச்சன் வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு கிச்சனும் வெளியே வச்சுருக்காங்க, விறகடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு.
இது வந்து அவங்களோட பேர் ஜஸ்டின் ஷெர்லின், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நேமு. அது அவங்களோட பெட்ரூமு. அப்படியே உள்ள வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க ரூமு. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கேருந்து லஞ்ச் எல்லாமே அங்கேருந்தே சாப்பிட்டோம். சிக்கன் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக லஞ்சு கொடுத்துருந்தாங்க. திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பக்கத்துலேயே இருக்குது இல்லையா திருப்பரப்பு, அங்கே கிளம்பி போனோம். திருப்பரப்போட அருவியோட பின்பகுதி இது. முன்பகுதியில் போனால் தான் அருவியும் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே அவள் வீட்டிலேருந்து போகிறதா இருந்தால் கொஞ்சம் பின்பகுதியில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் நடந்து நம்ம முன்னாடி போகணும். ஆனால் நாங்கள் போகலை. டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனால் இதை மட்டுமே பார்த்தோம். போட்டிங் போகிறீங்களான்னு கேட்டதுக்கு குழந்தைங்க இல்லை வேண்டான்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ கொஞ்சம் மழை சீசன், அடிக்கடி காட்டு வெள்ளம் வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் பயப்படணும். நான் பொதுவாகவே இப்படி தாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் பாதுகாப்பை பற்றி ரொம்ப யோசிப்பேன். பீச்சுக்கு கூப்பிட்டு போனாலும் அப்படி தான். அந்த பீச்சில் குளிக்கிறது, போய் குதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அலோவ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இடங்களுக்கு கூப்பிட்டு போனாலும் அப்படி தான். நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அவசரப்பட்டுட்டு போய் குளிக்கிறேன் குதிக்கிறேன் அப்படின்ட்டு போய் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த பலனும் கிடையாது. நம்ம சேஃப்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா உயிர் வந்து நம்மளோட உயிர் நமக்கு தான் முக்கியம். அதில் ரொம்ப தெளிவு. குழந்தைங்க குளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னு சொன்னாங்க. குளிக்கிறோன்னு சொன்னாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து போட்டிங் போகிறதுக்கும் அப்படி தான். நான் கேட்டேன், அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. போகிறதா இருந்தாலும் கூட நான் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். சும்மா கேட்குறது அவ்வளோதான், அவங்களுக்கே தெரியும் அது நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம மழை இல்லாத டைம்னா ஓகே. இந்த திருப்பரப்பு இந்த மாதிரி அருவிகளில் வந்து காட்டாற்று வெள்ளம் இருக்கும் இல்லையா, அது டக்குன்னு வந்துடும். அது தெரியாது நமக்கு. சமீபத்தில் கூட குற்றாலத்தில் வந்து இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிடும். அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் நான் விடுறது கிடையாது. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி சாப்பிட போயிருந்தோம். போயிட்டு வந்து ஃபுல் ஜார் ஜோடா சாப்பிட்ருந்தோம். அவள் தான் குடிச்சிருந்தா, நான் குடிக்கலை. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் நாசியில் ஏறிடுச்சுன்னா அப்படி ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு அப்படியே குலுக்கி சர்பத்தும் குடிச்சிருந்தோம். ஃபஸ்ட் டைமாக ஃபுல் ஜார் ஜோடா வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தோம். குலுக்கி சர்பத்தை வந்து இதுக்கு முன்னாடியும் குடிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்க கூட நல்லாயிருக்கும். இது அவ்வளோவா ஒர்த்தாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தோம். கொஞ்சம் வந்து நீட் இல்லாமல் இருக்குது, சுத்தமே கிடையாது. இப்போ ஏன்னு தெரில, முன்னாடியெல்லாம் திருப்பரப்பு அருவி வந்து பின்பகுதியும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ சமீப காலமாக நான் எப்போ போனாலும் அப்படி தான், சுத்தமாகவே இல்லை. அங்கேருந்து சாப்பிட்றது குடிக்கிறது கூட நமக்கு ஒரு மாதிரி கொமட்டிதே வந்துச்சு. இதே மாதிரி நிறைய புதினா அது இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது வேறு அப்பப்போ வாயில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது குடிக்கிறதுக்கு. இடத்த பாருங்களேன், பின்னாடி டாய்லெட்டு பயங்கர ஸ்மெல்லு. நமக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் திருப்தி இல்லாமல் போய் அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. போனதுக்கு வந்து சும்மா இடங்களை சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம், அவ்வளோதான். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர்றப்போ வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில ரோஜா செடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நர்சரி கார்டன் போயிருந்தோம். இந்த நர்சரி கார்டன் குளுத்தரையில் இருக்குது. பாவோலி சந்தை டைம் வந்து சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஃபேமஸ் நம்ம ஊர்காரங்களுக்கு தெரியும். அங்கே தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. அங்கே போய் ரோஜா எல்லாம் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே போய் ஒரு சில ரோஜா செடியும் அப்புறம் வந்து ரம்புத்தான் ஒன்று வாங்கியிருந்தோம். மங்குஸ்தான் ஒன்றைக்கு முன்னாடி வாங்கினது வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் ரம்புத்தான் வந்து முன்னாடி வாங்கினது இடையில கொஞ்சம் பட்டு போச்சு, அதனால் வாங்கியிருந்தோம். ரோஜா எங்கள் வீட்டுக்கும் ரம்புத்தானே அம்மா வீட்லேயும் வச்சுட்டு வந்தோம். அம்மா வீட்டில் வைக்கிறது ஏன்னா எனக்கு வீட்டில் இடம் பத்தாது, அதனால் அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்தேன். நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்டில் இப்போது ட்ராகன் ஃப்ரூட் வந்து மொட்டு விட்டுருக்கு. நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கோம். அதில் மொட்டு வந்திருக்கு. சின்னதாக ஏதாவது எனக்கு ரொம்ப ஆசை, சின்னதாக ஒரு தோட்டம் போடணுன்னா. ஆனால் நமக்கு அதுக்கான வசதி எங்கள் வீட்டில் கிடையாது, அதனால் போடுறதில்ல. ரொம்ப நாள் ஆசை எனக்கு, பார்க்கலாம் ஃப்யூச்சரில். எனக்கு மொட்டை மாடியில் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா 3 மாடி மேலே ஏறணும். அப்புறம் வந்து அது எனக்கு என்னமோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், அதனால் போடுறது கிடையாது. ஏன்னா மேலே மாடியில் ஒரு நாள் போகலை, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோம் அப்படின்னாலும் பட்டு போயிடும். எப்போ
எப்போவும் நம்ம கூட வீட்டில் எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிளான். குழந்தைங்க படிக்கிறதுக்கு வெளியெல்லாம் கிளம்புவாங்க சில நேரம், நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் அதை யோசிக்கிறது கிடையாது. பார்க்கலாம். இங்கே ஆனால் நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்றும் வாங்கலை அப்படின்னா கூட அடிக்கடி சும்மா எங்கேயாவது இந்த மாதிரி வெளியே போனால் கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நமக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைகிறதே கிடையாது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் தனியாக எங்கேயும் போய் உட்கார முடியாது. சுற்றிலும் எப்போவும் ஆட்களாக இருப்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களாகவே இருப்பாங்க. அதனால் எங்கேயுமே போகிறதில்ல எங்கள் வீட்டை விட்டே. நான் வெளியே இறங்குறதில்ல, எப்படி எப்போது எங்கேயாவது போனால் உண்டு. அப்படி போகிற டைம் கண்டிப்பாக அது வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ இங்கே நான் ஷேர் பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் இதுவும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஒரு சின்ன மாஞ்செடியில் வந்து மாங்காய் வச்சுருந்துச்சு. குழந்தைங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ ஷூட் பண்ணது ஃபுல்லாக என்னோடய குழந்தைங்க தான். இப்போ அவங்க கையிலே கொடுத்துட்டு எங்கேயாவது போகிறப்போ வீடியோ ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா உட்காந்துடுறது. எடிட் பண்ணுறதுனா எனக்கு அதுக்கே சோம்பேறித்தனம். இவ்வளோ செடி தான் வாங்கியிருந்தோம். இந்த ரோஜாவும் அப்புறம் வந்து ஒரு ரம்புத்தானும் வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து செடியெல்லாம் நட்டு அழகாக வச்சு இந்த மாதிரி நல்ல மழையும் பெஞ்சிச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டு டேயை போக வேண்டியதுதான். அவ்வளோதான்.